விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில் சென்னை KK நகரில் உள்ள கன்னிகாபுரத்தில் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை வெட்டப்பட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்து அப்பகுதி மக்களிடம் நமது செய்தியாளர் ஹரிஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். சென்னை KK நகரில் உள்ள இந்த கன்னிகாபுரம் பகுதியில் பொறுத்தவரைக்கும் 1 கிலோமீட்டர் அளவிற்கு இந்த சாலையானது நோண்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சாலையானது நோண்டப்பட்டிருக்க காரணம் பைப்லைன், அது மாநகராட்சி தரப்பிலான இந்த பணிகளானது தொடங்கப்பட்டு இந்த பணியானது முடிய பெற்றிருக்குது. குறிப்பாக இந்த காட்சிகள் பார்த்தாலே தெரிகிறது. ஏனென்றால் இந்த சாலையை ஒரு முறையாக மூடாமல் வெறும் மண்கள், கற்கள் போன்றவற்றை மூடி இருக்க காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. அதே சமயம் இந்த பணி எப்பொழுது முடிந்தது, மேலும் இந்த சாலையின் இந்த அவல நிலம் எவ்வளவு நாளாக இந்த பகுதியில் இருக்குது என இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடமே கேட்டு தெரிந்து கொள்வோம். இன்னும் மூடலை சரியா, பைப் போடுறாங்க, பைப் அப்படியே இருக்குது. இது பாருங்கள், அது வரைக்கும் அதோடு நிறுத்திட்டாங்க. இந்த மேடு பள்ளம்லாம் அப்படியே தான் இருக்குது, எதுவும் பண்ணலை, அப்படியே கிடக்கு. மணிலேருந்தே அப்படி தான் இருக்குது. அந்த ரோடில் பார்த்தாலும் அப்படி தான் இருக்குது. அந்த ரோடு இருக்குது பாருங்கள், ஆர்கே இது என்ன காமராசல், அந்த ரோட்லேயும் அப்படியே தான் இருக்குது. சைடு பாருங்கள், இன்னும் போட்டு மூடவே இல்லை, அப்படியே தான் மேடு பள்ளமாக தான் இருக்குது. இப்போ பஸ் எல்லாமே இப்படி தான் வந்து போர்வஸ்லேருந்து இப்படி போய் தான் போதும். இப்போ கொஞ்சம் அந்த ரூட்டில் மாற்றிட்டு இருக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக இருக்கும். இல்லைன்னா டிராஃபிக் 10 நிமிஷம் 15 மினிட்ஸ் கூட நிற்கிறோம் அந்த பக்கம் கிராஸ் பண்ணுறதுக்கு. ஈவினிங் பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணவே முடியாது, அவ்வளோ இதுக்கு டிராஃபிக் இருக்கான மேடு பள்ளம் தான் இருக்குது. மேலும் இங்கே இருக்கக்கூடிய பகுதி வாசிகளிடம் கேட்டும் பொழுது இந்த சாலையின் பணியானது 1 மாதத்திற்கு முன்பே முடியப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அந்த 1 மாதத்திற்கு முடியப்பட்டிருக்க பின்பு இந்த வெறும் மண்கள் மற்றும் கற்களாக இந்த பள்ளத்தையானது மூடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 1 கிலோமீட்டர் அளவிற்கு இந்த சாலையானது பிளக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் மாநகராட்சி தரப்பில் இருந்திருக்கு இதுக்கு ஒரு தக்க நடவடிக்கை, அதாவது முழுமையாக ஒரு காங்கிரீட் போடுவதோ அல்லது தார் அமைப்பதோ அது போன்ற முயற்சியை இதுவரை எடுக்கவில்லை என இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே சமயம் நம் காட்சிகள் வழியாக பார்த்தாலே நமக்கும் புரிகிறது. மேலென்றால் குறிப்பாக இந்த KK நகர் சாலையை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரதான சாலையாக தான் இருக்கிறது. விருகம்பாக்கம் போன்ற முக்கிய பகுதிகளில் செல்ல முடியும். KK நகர் இருக்கக்கூடிய RTO அலுவலகத்திற்கும் செல்லக்கூடிய ஒரு முக்கிய பிரதான சாலையாக இருக்கும் பொழுது அதிக பொதுமக்கள், குறிப்பாக 2 சக்கர வாகன ஓட்டிகள் இந்த சாலையை சேர்ந்தெடுத்து செல்லும் பொழுது அவர்கள் இது போன்ற பள்ளங்கள் இருக்கும்போது அவர்களுக்கு ஒரு தடையாக தான் இருக்கிறது. அதே சமயம் மாலை நேரங்களிலும் அதிக வாகன நெரிசல் ஏற்படும் பொழுது சிலர் இந்த பள்ளத்தில் சிக்கி வாகனத்தில் அவர்கள் கீழே விழுவதாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள். அதனால் உடனடியாக மாநகராட்சி தரப்பிலிருந்து இங்கே இருக்கக்கூடிய பள்ளத்தை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எதிர்பார்க்கப்படுகிறார்கள். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சந்திரனுடன் செய்தியாளர் ஹரிஷ் மனோகரன்.